வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஊறுகாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஊறுகான்றது நல்லதா கெட்டதான்ற டிபேட் இப்போ தேவையில்லை. இது எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இது ஒரு வகையான புரோட்டீன் ஊறுகான்னு சொல்லலாம். என்னது, ஊறுகாயில் புரோட்டீனான்னு தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இந்த ஊறுகாயில் புரோட்டீன் இருக்குது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள், நம்ம ஒரு 6 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கோம். வெறுமிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், சீரகத்தூள், வீட்டிலே வறுத்து அரைச்ச சீரகத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா தூள், ஒரு லெமன், தேவையான அளவு எண்ணெய். அதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா முட்டை, அதை பாருங்கள். இந்த குழம்புலாம் போடும்போது கட் பண்ணுவோம், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டீப் கட் பண்ணிடணும். அதில் லைட்டாக கட் பண்ணி உப்பு காரம் ஏறணும்னு பண்ணுவோம். இதில் டீப் கட் பண்ணி அழகாக உள்ளார இருக்க மஞ்சளை எடுத்துடணும். மஞ்சளை வச்சு ஊறுகாய் செய்யக்கூடாதுங்க, நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருங்க. இந்த பாருங்கள், வெறும் முட்டை இருக்கு இல்லையா, இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பெரிய கடாய் எடுத்து அடுப்பு மேலே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கடாய் சூடானப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை. நம்ம ஒரு நார்மல் குழிக்கரண்டியில் ஒரு 2 குழிக்கரண்டி எடுத்துக்கிட்டால் போதும். ஊறுகாய்னாலே பயங்கர எண்ணெய் உப்பு தான். ஆனால் இந்த ஊறுகாயில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. முட்டை சேர்க்குறோம் இல்லைங்களா, அதனால தான் ப்ரோட்டீன் ஊறுகான்னு நான் சொன்னேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அதை நல்லா போட்டு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. முட்டை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வறுத்துடணும். முட்டை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது டீப் ஃப்ரையும் கிடையாது, ஷாலோ ஃப்ரையும் கிடையாது, மீடியம் ஃப்ரை அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டை வறுத்தோம் இல்லையா, அதே எண்ணெயிலேயே நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம டீப்போ இல்லாமல் ஷாலோவோ இல்லாமல் ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா முட்டை பீசஸ், அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த முட்டை பீசஸ் போனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் 6 முட்டைக்குங்க அளவு பார்த்துக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு இது பண்ணிக்கோங்க. வீட்டிலே வறுத்து பொடி பண்ண சீரகத்தூள், கரம் மசாலா தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு, நல்லா இந்த பதத்துக்கு வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன அப்புறமா நீங்கள் அந்த எடுத்து வச்சுருக்க லெமனில் 1/2 லெமன் எடுத்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமன் ஃபுல்லாக கூட புளி வேணாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திருப்பி சொல்கிறேங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆறுனப்புறம் தான் லெமன் பிழியணும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பரான முட்டை ஊறுகாய் ரெடி. இது வெளியே வச்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் 1 மாதத்துக்கு கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனல் தமிழ்நாடு ஃபேமிலி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.